ராமேஸ்வரத்தில் புதிதாக இயக்கப்பட்ட மகளிர் விடியல் சிஎன்ஜி அரசு பேருந்துகள் சாலையில் ஆங்காங்கே நின்று விடுவதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மேற்கு கோபுரம் அருகே பழுதாகி நின்ற பேருந்தை பொதுமக்களுடன் சேர்ந்து காவலர்களும் தள்ளிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பேருந்துகள் நின்று விடுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதுகுறித்து ராமேஸ்வரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை மேலாளரிடம் கேட்டபோது, சிஎன்ஜி பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுவதால் தனியாரிடம் சிஎன்ஜி நிரப்பி வருவதாகவும், வரும் காலத்தில் பணிமனையில் சிஎன்ஜி நிரப்பும் நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என இரு கட்சிகளிலும் தங்களுக்கான தொகுதிகள் எண்ணிக்கை குறையக்கூடாது என அழுத்தம் கொடுத்து வருகின்றன. 2021 தேர்தலில் இந்த இரு கட்சிகளும் தலா 6 இடங்களில் போட்டியிட்டன. 2026 தங்களுக்கு 12 தொகுதிகள் வேண்டும் என அதற்கான பட்டியலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தேர்தல் குழுவிடம் வழங்கியுள்ளது. ஆனால் திமுக தரப்பு இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 5 தொகுதிகள் தர விருப்பம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் அடுத்தது என்ன என்பது குறித்து சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் நிர்வாகக் குழுவை கூட்டி முடிவெடுக்க உள்ளன. அதன்படி குறைந்தது 6 தொகுதிகள் கொடுத்தால் திமுகவுடன் கூட்டணியில் தொடரலாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் குறைந்தது 8 இடங்கள் கொடுத்தால் கூட்டணியை தொடரலாம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரசிற்கு 28, தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் என பேசியதால் நெருக்கடியில் இருக்கும் திமுக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் 10 இடங்களுக்குள் உள்ளடக்க முயற்சித்து வருகிறது. ஆனாலும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவை சுட்டிக்காட்டி கூடுதல் தொகுதிகள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் நிலவும் இழுபறியால் திமுக 160 தொகுதிகளில் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இதுவரை காங்கிரசிற்கு 28 தொகுதிகளும், சிறு கட்சிகளுக்கு 20 இடங்களும், முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனிடையே விசிக 10 தொகுதிகளை எதிர்பார்க்கும் நிலையில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சேர்த்து 14 இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் திமுக 160 தொகுதிகளிலும் போட்டியிடுவதில் சிக்கல் இருப்பதாகவும், இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் ஓரிரு நாட்களில் முடிவெடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனக்கும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் வலையொலியில் 7வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறினார். நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன், இதுவரை நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை. அதனால இப்படி கூட்டணி டெல்லியில் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் தான் டெல்லியில் பெரிதுபடுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வரும் தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தை நடத்தல. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 4.5 ஆண்டுகால ஆட்சியை தானே காப்பாற்றியதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் நடைபெற்ற திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியதே அரசியலில் செய்த மிகப்பெரிய தவறு என கூறினார். யாருக்கு அவர் நன்றி சொன்னார்? யாருக்குமே நன்றி சொல்லவில்லை. அவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததற்கு அவர் ஆட்சியை காப்பாற்றியது நான் தான். நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மேல் வந்தது. என்னுடன் உடனிருந்தவர்கள் அதை எதிர்த்து ஓட்டு போட்டதன் காரணமாக 5 ஓட்டில் தான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். நான் எதிர்த்திருந்தால் நான் அரசியலில் மிகப்பெரிய தப்பு செய்தது இதுதான். எதிர்த்திருந்தால் அன்னைக்கு ஆட்சி கவர்ந்திருக்கேன்.
தமிழகத்தில் விமான போக்குவரத்து துறை அபரிதமான வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். 452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் பெயர் பலகையை அவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம், வேலூர், நெய்வேலி உள்ளிட்ட நகரங்களில் விமான நிலைய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கோவையில் விரைவில் புதிய முனையத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் உறுதியளித்தார். We have increased the number of airports in the country from 74 to 166 today, and especially in Tamil Nadu also the infrastructure on civil aviation has been also developed at a mission mode. If you look at Chennai Airport, we are building a new terminal with 2,500 crores, which will be inaugurated in few months. And this airport we have inaugurated 7 months before. Madurai, which was a 3-decade demand of being declared as an international airport. Just 4 days back, we have got the cabinet approval in the leadership of Honorable Prime Minister, and we have changed the name also into Madurai International Airport. மதுரை விமான நிலைய விழா அழைப்பிதழில் எம்பிக்கள் பெயர்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். துறை சார்ந்த அதிகாரிகள் இதற்கு பதிலளிக்க தயாராக இருக்குமாறும் எச்சரித்துள்ளார். மதுரையின் நலனே முக்கியம் என்பதால் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பங்கேற்கும் நிகழ்வில் தாம் நிச்சயம் கலந்து போவதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் கவனக்குறைவால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரப்பாக்கம் ஆதனூரைச் சேர்ந்த அமல சோஃபியாவுக்கு குழந்தை இல்லாததால் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். அப்போது கருப்பையில் பிரச்சனை இருப்பதாக கூறி மந்தை வெளியில் அந்த மருத்துவமனையின் தலைமை நிலையத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சோஃபியா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடல் உடற்கூறாய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உறவினர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருநள்ளாறில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சனிப்பெயர்ச்சி முடிந்த நிலையில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாறுக்கு வந்தனர். தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலித்து வரும் சனீஸ்வர பகவானை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். தேர்தலுக்கு பின்னர் மு.க. ஸ்டாலின் பதவியை இழப்பார் என்று 3ஆம் தர பேச்சாளர் போல பிரதமர் பேசுவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ விமர்சித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணைந்தால் திமுகவுக்கு பாதிப்பு என்று யூகங்கள் செய்திகளாக பரப்பப்படுவதாக கூறினார். எப்படி கூட்டணி அமைக்கப்பட்டாலும் திமுக வெற்றி உறுதி என்றும் திமுகவை ஆதரித்து தீவிர பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டார். ஹோர்முஸ் நீரிணை முடங்கியுள்ளதால் சென்னை உட்பட 12 துறைமுகங்களில் 45,000க்கும் அதிகமான கண்டெய்னர்கள் தேங்கியுள்ளன. இந்த 12 துறைமுகங்களிலிருந்து மேற்காசிய நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வது மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு துறைமுகத்திலும் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் தேங்கியுள்ள நிலையில் 2 லட்சம் டன் பாஸ்மதி அரிசி தேக்கமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மும்பை, தூத்துக்குடி, குஜராத்தின் முந்த்ரா, கேரளாவின் விழிஞம் ஆகிய 5 துறைமுகங்களில் அதிக கண்டெய்னர்கள் தேக்கமடைந்துள்ளன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சருகுவலைப்பட்டி சாவடையான் கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. அறுவடை பணிகள் முடிந்தபின் நடத்தப்படும் இந்த விழாவிற்காக அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்மாயில் திரண்டனர். தொடர்ந்து ஊர் பெரியவர்கள் அனுமதி அளித்தவுடன் கச்சா, ஊத்தா மற்றும் வலைகளுடன் கண்மாய்க்குள் இறங்கி கட்லா, கெளுத்தி, விரால் போன்ற நாட்டு வகை மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே ஏராளமான பயணிகள் குவிந்தனர். முக்கடல் சங்கமத்தில் கடலுக்கு மேல் சூரியன் உதிக்கும் கண்கவர் காட்சியை பயணிகள் தங்கள் கைபேசிகளில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் கடலில் நீராடியதோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து பகவதி அம்மனை தரிசனம் செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் புலி வரத்து அதிகரித்திருப்பதால் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில வியாபாரிகள் அவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இந்த வாரம் சுமார் 1 டன் அளவிலான புலி விற்பனைக்கு வந்திருந்த நிலையில் கொட்டை நீக்கிய புலி தரத்திற்கு ஏற்ப கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரையிலும், கொட்டை நீக்காத புலி 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. வரும் வாரங்களில் வரத்து இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலையில் மாற்றமின்றி விற்கப்படுகிறது. 1 கிலோ வெங்காயம் 22 ரூபாய்க்கும், தக்காளி 15 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 40 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோன்று கேரட், பீட்ரூட், சௌச்சௌ உள்ளிட்ட காய்கறிகளும் விலை குறைந்தே விற்கப்படுகின்றன. காய்கறிகளின் விலை குறைந்திருந்தாலும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டதால் காய்கறிகளை வாங்க போதிய ஆள் இல்லாததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். சென்னை ஆவடி பகுதியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல டீ கடைகள் அடுப்புக்கறி முறைக்கு மாறியுள்ளன. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் செயல்படுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. டீ கடைகளில் வடை, பஜ்ஜி, போண்டா நிறுத்தப்பட்டு டீ, காஃபி மட்டுமே வழங்கப்படுகிறது. இச்சூழலில் கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக டீ கடைகள் அடுப்புக்கறியை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. சர்வதேச அளவில் நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் துறைமுகங்களில் முடங்கியுள்ளதாக வர்த்தகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சரக்கு கப்பல் போக்குவரத்து தடையால் ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய கோடைகால ஆடைகள் மற்றும் நூல் ரகங்கள் தேக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் ஜவுளி உற்பத்தி மையங்களில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீள தேங்கியுள்ள சரக்குகளை ஏற்றுமதி செய்வது குறித்து அரபு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஆடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் ஷீரடி சாய்பாபா கோயிலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளொன்றுக்கு 50,000 பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கும் இக்கோயிலில் எரிவாயுவை சேமிக்க 2 லட்டுகளுக்கு பதில் 1 லட்டு மட்டுமே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேலும் சமையலில் எரிவாயு பயன்பாட்டை குறைக்க 2 காய்கறிகளுக்கு பதில் 1 மட்டுமே வழங்கப்படுகிறது. சுமார் 15 நாட்களுக்கு மட்டுமே எரிவாயு இருப்பு உள்ளதால் நிலைமை சரியாகும் வரை இந்த தற்காலிக கட்டுப்பாடுகள் தொடரும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்காசியாவில் தொடரும் போரால் ஏற்பட்ட எரிபொருள் விலை சமாளிக்க பாகிஸ்தானில் அரசு ஊழியர்கள் ஊதியம் 30% வரை குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்களின் சம்பளத்தில் 5 முதல் 30% வரை குறைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து நடைபெற்ற ஆலோசனையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசு வாகனங்களுக்கு வழங்கப்படும் பெட்ரோல், டீசல் ஒதுக்கீடு 50% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போர் 2 வாரமாகிவிட்ட போதிலும் ஓயவில்லை. இதனால் இரு நாடுகளுக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் செலவாவது தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த போருக்கு தொடர்பே இல்லாத இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் கூட பாதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த போரால் உலகிலேயே பலனடைந்த ஒரே நாடாக ரஷ்யா விளங்குகிறது. ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனையால் ரஷ்ய கச்சா எண்ணெய்க்கு தேவை அதிகரித்து அதன் விற்பனை அதிகரித்ததே இதற்கு காரணம். உலக கச்சா எண்ணெய் நெருக்கடியால் ரஷ்யாவுக்கு தினசரி $150 மில்லியன், அதாவது 1400 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாக புகழ்பெற்ற பைனான்சியல் டைம்ஸ் இதழ் கூறியுள்ளது. இப்பணத்தை கொண்டு யுக்ரைனுக்கு எதிரான தங்கள் போருக்கான நிதி ஆதாரத்தை புட்டின் வலுப்படுத்திக் கொள்வதாகவும் அந்த இதழ் கூறியுள்ளது. முன்பு இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில் விற்ற ரஷ்யா தற்போது சந்தை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் தடுக்க முயன்றால் அந்நாட்டின் எரிசக்தி நிலையங்கள் குறிவைத்து தாக்கப்படலாம் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உலகின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெற வேண்டும் என்றும் அந்த பாதையில் ஏற்படும் எந்த தடையும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் பாதுகாப்பை அமெரிக்கா மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளும் கவனிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஹோர்முஸ் நீரிணைக்கு உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் அரசு தடை விதித்துள்ளது. இதனால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விநியோகம் தடைபட்டுள்ளது. இந்த நிலையில் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஹோர்முஸ் நீரிணைக்கு உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானின் தடையால் பாதிக்கப்படும் நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானின் கார்தீவு எண்ணெய் நிலையத்தை அமெரிக்கா தாக்கிய சில மணி நேரங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபைஜரா பகுதியில் உள்ள எண்ணெய் முனையத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஃபைஜரா எண்ணெய் முனையம் தினமும் சுமார் 10 லட்சம் பேரல் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்கா தாக்கிய ஈரானின் கார்தீவில் ஆண்டுதோறும் சுமார் 95 கோடி பேரல் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் வசதிகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிலையாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் 29 மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். சிலிண்டர் முன்பதிவுகள் அதிகரித்துள்ள நிலையிலும் வீட்டு பயன்பாட்டுக்கான எல்பிஜி விநியோகத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதாகவும் நாட்டில் எல்பிஜி உற்பத்தி சுமார் 31 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி தட்டுப்பாடு அச்சத்தின் காரணமாக ஒரே நாளில் 88 லட்சம் பேர் முன்பதிவு செய்ததாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டில் எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவுகள் திடீரென அதிகரித்துள்ள நிலையில் தேவையுள்ள போது மட்டுமே சிலிண்டர் முன்பதிவு செய்யுமாறு பொதுமக்களுக்கு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. வீட்டு பயன்பாட்டுக்கான எல்பிஜி விநியோகத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேவையற்ற முன்பதிவுகள் மற்றும் பதுக்கல் நடவடிக்கைகள் மீது கடும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டில் சிலிண்டர் பற்றாக்குறை இல்லை என்பதால் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. வீட்டு பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சக உத்தரவை தொடர்ந்து புதுச்சேரி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் எரிபொருள் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்கள் போதுமான அளவில் இருப்பு வைத்திருப்பதாக எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதால் சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து பரவும் தகவல்களை நம்பி பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்று அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் சமீபத்தில் எல்பிஜி ரீஃபில் முன்பதிவுகள் வழக்கத்தை விட இரட்டிப்பு அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் தேவையற்ற முன்பதிவுகளை தவிர்க்குமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. எல்பிஜி விநியோக கட்டுப்பாடுகள் காரணமாக மருந்து தயாரிப்பு துறையில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக மருந்து உற்பத்தியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் பாராசிட்டமல் மாத்திரைகள், சிரஞ்சுகள் மற்றும் மருத்துவ கையுறைகள் போன்ற அத்தியாவசிய மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறைக்கு உள்ளாகும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மருந்து உற்பத்தியை தொடர அவசர அனுமதி வழங்க வேண்டும் என மத்திய அரசின் தொடர்புடைய அமைச்சகங்களுக்கு மருந்து துறை நிறுவனங்கள் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக அங்கு சிக்கியிருந்த 101 இந்திய மருத்துவ மாணவர்கள் கொண்ட முதல் குழு இன்று இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாணவர்கள் முதலில் ஈரானிலிருந்து ஆர்மேனியா சென்ற பின்னர் துபாய் வழியாக இந்தியா வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இவர்களில் பெரும்பாலானோர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உர்மியா மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், டெஹ்ரான் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஷமீத் பெஹஷ்தி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் படித்து வந்த மாணவர்களே இந்த குழுவில் உள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை 2 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திவாலிக் மற்றும் நந்தாதேவி என பெயர் கொண்ட இந்த இரு கப்பல்களும் சனிக்கிழமை அதிகாலை நீரிணையை கடந்ததாகவும் அவை தற்போது குஜராத் துறைமுகங்களை நோக்கி வருவதாகவும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 92,700 டன் சமையல் எரிவாயுடன் வரும் இக்கப்பல்கள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை வந்தடையும் என எதிர்பார்ப்பதாக அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் 3வது வாரத்துக்குள் நுழைந்துள்ள நிலையில் ஈரானின் உயர் தலைவர் முஜ்தபா காமேனி குறித்து வெளியான காயம் தொடர்பான தகவல்களை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுத்துள்ளார். முஜ்தபா உடல்நலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக முஜ்தபா தாக்குதலில் காயமடைந்து முகம் சேதமடைந்ததாக அமெரிக்க தரப்பில் தகவல் வெளியானது. இதற்கிடையில் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் ஏவுகணை தாக்குதல் நடந்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் எண்ணெய் நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அடுத்த மாதம் முதல் விசாரணையை தொடங்க உள்ளது. இதற்கிடையில் சபரிமலை விவகாரத்தில் மாற்றங்கள் செய்யும் முன் மத அறிஞர்கள் மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அனைத்து வயதினரும் சபரிமலை கோயிலில் வழிபட அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் மத சுதந்திர மசோதா 2026 என்ற பெயரில் புதிய மதமாற்ற தடை சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்டாயத்தின் பெயரிலோ ஆசை வார்த்தை காட்டியோ மதமாற்றம் செய்பவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 7 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. பெண்கள், மைனர்கள் மற்றும் பட்டியல் சாதி மக்களை மதமாற்றம் செய்தால் இதைவிட கடுமையான தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இந்த சட்டம் சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் என்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவின் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை முன்னின்று வழிநடத்திய பிரபல நெப்ராலஜி நிபுணர் டாக்டர் KV ஜோனி காலமானார். கேரளாவைச் சேர்ந்த டாக்டர் ஜோனி இந்தியாவில் சிறுநீரக சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்தவராக அறியப்படுகிறார். நெப்ராலஜி துறையில் அவரது பணிகள் மருத்துவ உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.